ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா பார்பி ஹவுஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு வாங்க நிலா வீட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க நிலா வீட்டுக்குள்ளேயே போயிடலாம். என்னது, வீடு ஃபுல்லா லைட் போட்டு வச்சிருக்காங்க. அம்மா அப்பா சீக்கிரமா எந்திரிச்சிட்டாங்களா? இன்னைக்கு என்ன, அதான் தீபாவளி எல்லாம் முடிஞ்சிருச்சே. அம்மா, இன்னைக்கு ஏமா ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சிட்டீங்க? நிலா குட்டி, இன்னைக்கு கந்த சஷ்டிமா, அதனால நானும் அப்பா எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு பூஜை பண்ண போறோமா. அம்மா, கந்த சஷ்டினா என்னம்மா, தீபாவளி மாதிரியா? நோ சூர்யா, கந்த சஷ்டி ஒரு ஸ்பெஷல் விரதம். 6 நாள் விரதம் இருந்து முருகனுக்கு பூஜை பண்ணுவாங்க. தீபாவளி முடிஞ்சு இந்த கந்த சஷ்டி விரதம் வருமா? ஓ, முருகன்னா அந்த வேல் வச்ச சாமியா? ஆமா குட்டி, வேல் வைத்த தமிழ் கடவுள் முருகன் துஷ்டர்களை வென்று நல்லவர்களை காப்பாற்றுவாங்க. கந்த சஷ்டி பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாள் வரும். 6 நாள் விரதம் இருந்து சிம்பிள் ஃபுட் எடுப்பாங்க. சஷ்டி கவசம், வேல்மாறல் படிப்பாங்க. 2 வேளை பூஜை பண்ணுவாங்க. அப்பா, நாங்க இந்த விரதம் இருக்கலாமா? ஆமா குட்டி, நீங்க சின்ன விரதம் இருக்கலாம். சாக்லேட் சாப்பிடாம, சண்டை போடாம நிறைய பிரேயர் பண்ணுங்க. முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது குட்டி பசங்க கேட்டா உடனே கொடுத்துருவாரு. அம்மா, சாக்லேட் இல்லாம சாப்பிட கூடாது. விரதத்துல சாக்லேட்டே சாப்பிட கூடாதம்மா. ஆமாண்டா சூர்யா, விரதம்னா அப்படிதான்டா. ஜங்க் ஃபுட் சாப்பிட கூடாது. நான்வெஜ், சாக்லேட் இதெல்லாம் சாப்பிடாம முருகனை நிறைய பிரேயர் பண்ணுங்க. முருகனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க வேண்டுறத கண்டிப்பா கொடுப்பாரு. அதுவும் குட்டி பசங்க கேட்டா உடனே கொடுத்துருவாரு. அப்பா, அப்பனா நான் ப்ரே பண்றேன்ப்பா. நிறைய ப்ரே பண்ண போறேன். முருகன் கேட்டதை கொடுப்பாரு தானே? நான் கண்டிப்பா விரதம் இருக்கிறேன்ப்பா. சரிப்பா, நானும் வேறதான் இருக்கிறேன். சாக்லேட் தானே சாப்பிட கூடாது. ஓகே, 1 வீக் தானே. எனக்கு வேண்டது முருகன் கொடுப்பார்ல, அதனால நான் கண்டிப்பா சாக்லேட் சாப்பிடாம இந்த விரதம் நான் கண்டிப்பா இருப்பேன். அப்பா, நான் இப்பையில இருந்தே சாக்லேட் கட் பண்ணிட்டேன். நான் நிறைய ப்ரே பண்ண போறேன். ஓகே பசங்களா, பூஜைக்கு ரெடி பண்ணிருவோமா? அம்மா, பூஜை பண்றதுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்றோமா. சரி சூர்யா, நிலா, இந்த சேர் எல்லாம் எடுத்து ஓரமா அரேஞ்ச் பண்ணிருங்க. இந்த டேபிள்ல தான் அம்மா போட்டோ வச்சு பூஜை பண்ண போறேன். அந்த டேபிள தொடச்சு மட்டும் விட்டுருங்க போதும், சரியா? சரிம்மா. அம்மா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோமா. டேபிள்லாம் தொடச்சிட்டோம். சேர் எல்லாம் ஓரமா அரேஞ்ச் பண்ணிட்டோமா. முருகன் போட்டோவுக்கும் தொடச்சு பொட்டெல்லாம் வச்சுட்டோமா. சரி சூர்யா, நிலா 2 பேரும் ரெடி ஆயிட்டீங்க போல. ஆமாமா. சரி, நான் பூஜைக்கு தேவையானதெல்லாம் கொண்டாந்து வைக்கிறேன். அகல் விளக்க கொண்டாந்து வச்சிடலாம். அகல் விளக்கு இங்க வச்ச மொத்த பொருள்லாம் வைக்க இடம் பத்தாது. சரி, சைடுல அகல் விளக்கு வச்சு ஏத்தி வச்சுட்டேன். அப்புறம் முருகனுக்கு ரோஸ் பூ வச்சுட்டேன். அப்புறம் பூஜை பிளேட்டை கொண்டாந்து வச்சிடலாம். பூஜா பிளேட்ல வெத்தலை பாக்கு, 2 சீப் வாழைப்பழமும் வச்சாச்சு. அப்புறம் முருகனுக்கு பிரசாதமா காய்ச்சின பால் வச்சுட்டேன். முருகனுக்கு பால்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பூஜை பண்றதுக்கு தேவையான ரோஸ் பூ தட்டுல வச்சுட்டேன். அப்புறம் மஞ்சள் தண்ணி, மஞ்சள் கலந்த தண்ணி, அதுல பூ போட்டுடலாம். இது பூஜை முடிஞ்சோன்னா வீடு ஃபுல்லா தெளிச்சா ரொம்ப நல்லது. அண்ணா, தட்டுல குங்குமமும் 90 கொண்டாந்து வைக்க சொன்னேனே, வச்சிங்களாண்ணா? இல்ல நீலா, மறந்துட்டேன் நீலா. என்னன்னா இப்படி பண்றீங்க? அது மட்டும் தான் மிஸ்ஸிங், போய் எடுத்துட்டு வாங்கண்ணா. சரி நீலா. ஆனா நீ வேலை பார்க்க மாட்டேற, என்னையவே வேலை வாங்குற. அண்ணா, எல்லா வேலையும் பண்ணது நான் தான். அம்மா சொல்ல சொல்ல எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சேன். நீங்க இந்த 90 குங்குமம் வைக்கிறதுக்கு இப்படி பண்றீங்க. சரி சரி நீலா, கோச்சிக்காத. நம்ம முருகனுக்காக தானே பண்றோம். சரி நீலா, நான் வச்சுட்டேன். அப்படியே தேங்காவையும் கொண்டாந்து வச்சுட்டேன் நீலா. சரி அண்ணா, இப்ப எல்லாமே பர்ஃபெக்டா கொண்டாந்து வச்சாச்சு. அம்மா இதெல்லாம் தான் எடுத்து வைக்க சொன்னாங்க, நம்ம எடுத்து வச்சுட்டோம். நிலா, எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. இல்ல, நான் எல்லாமே கரெக்டா இருக்குன்னா. சரி, அம்மாவையும் அப்பாவையும் போய் கூட்டிட்டு வந்துருவோமா? அம்மா, அப்பா வாங்க, பூஜைக்கு எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுட்டோமா. நீங்க சொன்னதெல்லாம் ரெடியா இருக்குமா? கரெக்டா எடுத்து வச்சுட்டோமான்னு பாத்துங்கம்மா. எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுட்டீங்க. என் செல்ல பிள்ளை 2மே நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டீங்களே. பூஜைக்கு ரெடி ஆயிட்டீங்க போல. ஆமாம்மா, எல்லாம் ரெடி ஆயிட்டோம். வாங்கம்மா. ஏங்க வாங்குங்க, பசங்க 2 பேரும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. வாங்குங்க, போய் பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. அப்பா முருகனே, எங்க குடும்பத்தை எல்லாத்தையும் காப்பாத்துங்க. எங்க பசங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும். எங்க குடும்பத்தை எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும் முருகா. அப்பா, பாட்டு பாடலாமா? பாடலாமே, எல்லாம் சேர்ந்து பாடலாமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் வேல். பசங்களா 2 பேரும் நல்லா வேண்டிக்கோங்க. கேட்டதை முருகன் கண்டிப்பா கொடுப்பாரு. குட்டிங்களா, 6th டே தான் சூரசம்ஹாரம்.
முருகன் வேளால் அசுரன் சூரபத்மனை வென்ற நாள். அன்னைய தினத்தை தான் சூரசம்ஹாரம்னு சொல்றோம். இது எல்லா முருகன் கோயிலையும் சிறப்பாக நடைபெறும். வாவ், முருகன் இஸ் சூப்பர் ஹீரோ. He fight bad guys and save good people. ஆமா குட்டீஸ், அதனாலதான் நம்ம முருகன்ட்ட நல்ல வலிமை, அமைதி, தைரியத்தை கேக்குறோம். இதெல்லாம் கேட்டா முருகன் நம்மளுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. சரிம்மா, நான் கண்டிப்பா முருகன்ட்ட ப்ரே பண்ணிக்கிறேம்மா. சூர்யா, நிலா, ஞாபகம் இருக்கா? சாக்லேட் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. சரிப்பா, ஞாபகம் இருக்குப்பா. நாங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டோம்ப்பா. சரி நிலா, சூர்யா, அதே மாதிரி சண்டையெல்லாம் போடக்கூடாது. முருகனுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்புறம் நீங்க ப்ரே பண்ணது கிடைக்காது. இல்லப்பா, நாங்க சண்டையெல்லாம் போட மாட்டோம்ப்பா. நம்ம சண்டையே போட மாட்டோம்ப்பா. சரி சரி, வெரி குட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுல கந்த சஷ்டி விரதம் இருக்காங்க, அம்மா அப்பாவும். அதை கேட்டு நாங்களும் விரதம் இருக்கோம். குட்டி விரதமா, ஜங்க் ஃபுட், நான்வெஜ், சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி நானும் அண்ணனும் நம்ம சண்டையெல்லாம் போட மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்க முருகன் கிட்ட வேண்டிக்கோங்க, கண்டிப்பா கொடுப்பாரு. அதுவும் நம்மள மாதிரி குட்டி பிள்ளைங்க கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு. நல்ல தூய்மையான மனசோட நல்ல எண்ணத்தோட ப்ரே பண்ணா எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க, உங்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். புரியா நிலா, இந்தாங்க சாமிக்கு வச்ச பிரசாதம், பால் எடுத்து குடிங்க. அம்மா, பால் செம்ம டேஸ்டா இருக்குமா? ஆமாமா, பால் செம்ம டேஸ்டா இருக்கு. ஆமா சூர்யா, நிலா, சாமிக்கு வச்ச பிரசாதம்ல, அது நல்லா டேஸ்டா மாறிடும். ஆமாமா. என்னம்மா நீங்க 2 பேர் பால்லாம் குடிக்கிறீங்க? நீங்க தான் எதுவுமே சாப்பிட மாட்டீங்களே. இல்ல சூர்யா, நிலா, சாமிக்கு வச்ச பிரசாதம் பால் பழம்லாம் சாப்பிடலாம், மற்றபடி சாப்பாடு தான் சாப்பிடக்கூடாது. சரிம்மா. அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில வெயிட் பண்றாங்க, அவங்களையும் கூட்டிட்டு வரவா? கூட்டிட்டு வா நிலா. யமுனா, அனு, ஜாஸ்மின், மோனா, எப்படி வந்தீங்க? இப்பதாண்டி வந்தோம், வெயிட் பண்ணோம் நீ வருவேன்னு. ஆமாண்டி, எங்க வீட்டுல இன்னைக்கு பூஜை நடந்துச்சுடி, அதாண்டி வர லேட் ஆயிட்டு. என்ன பூஜைடி? கந்த சஷ்டிக்கு அம்மா அப்பாவும் விரதம் இருக்காங்கடி, அதான் சாமி கும்பிட்டோம். அப்படியே நானும் அண்ணனும் விரதம் இருக்கோம். என்னடி சொல்ற? நம்ம எல்லாம் குட்டி பிள்ளைங்க எப்படி விரதம் இருக்க முடியும்? அம்மா அப்பா சாப்பிட மாட்டாங்கடி, நாம சாப்பிடலாம். ஆனா சாக்லேட்டு, ஜங்க் ஃபுட்டு, நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடக்கூடாது, மற்றபடி நம்ம எல்லா ஃபுட்டும் சாப்பிடலாம். அப்படியா? ஆமாண்டி, அதனாலதான் இன்னைக்கு நானும் அண்ணனும் விரதம் இருந்து ப்ரே பண்ணிக்கிட்டோம். முருகன்ட்ட எது கேட்டாலும் நடக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க, கண்டிப்பா நடக்கும். சரிடி, நாங்களும் உள்ளார வந்து ப்ரே பண்ணிக்கிறோம். முருகன் கண்டிப்பா கொடுப்பாரா? ஆமாண்டி, எங்க அம்மா அப்பா அப்படிதான் சொன்னாங்க. முருகன் நம்ம ப்ரே பண்றதெல்லாம் அது குட்டி பிள்ளைங்க கேட்டா கண்டிப்பா கொடுப்பாங்களாம். வாங்க வாங்க குட்டிங்களா, யமுனா, அனு, ஜாஸ்மின், மோனா, வாங்க வாங்க. வந்திருந்தா முன்னாடியே பூஜையில கலந்துருக்கலாம்ல. ஆமாப்பா, எங்களுக்கு தெரியாதுல்லப்பா, இப்பதான்ப்பா நிலா சொன்னா. சரி சரி, வாங்க வந்து முருகன்ட்ட கேளுங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ப்ரே பண்ணிக்கங்க, கண்டிப்பா முருகன் கொடுப்பாங்க. அதுவும் குட்டி பிள்ளைங்க வேண்டும்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. சரிப்பா. முருகா முருகா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அனு, யமுனா, ஜாஸ்மின், மோனா எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க என்னென்ன கேட்டு ப்ரே பண்றாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கும் கொடு. அதே மாரி என்னோட சேனல் நிலா பார்பி ஹவுஸ் சேனல், அதை பார்க்குற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்ன ப்ரே பண்றாங்களோ அவங்களுக்கும் எல்லாத்தையும் கொடு சாமி. நிலா, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிரசாதம் கொடுமா. இந்தா யமுனா, இந்தா அனு, இந்தா ஜாஸ்மின், இந்தா மோனா. பால் ரொம்ப டேஸ்டா இருக்குடி. ஆமாண்டி, பிரசாதம் நல்லா தான் இருக்கும் போலடி. சாமிக்கு வச்ச பிரசாதம் டேஸ்டா தான் இருக்கும் போல. அப்பா, நாங்க போய் விளையாட போறோம்ப்பா. சரி சரி பசங்களா, அதான் சாமி எல்லாம் கும்பிட்டாச்சுல, நீங்க போய் வெளியில போய் விளையாடுங்க. சரிப்பா. நிலா, நிலா, எந்திரிமா, நான் யாரு வந்திருக்கேன்னு பாரு. நான் வந்தது தெரியாம நீ நல்லா தூங்குற போல. யாரு வந்திருக்கான்னு பாரு நிலா. நிலா நிலான்னு யாரோ கூப்பிட்டாங்க, முடிச்சு பார்த்தா யாருமே இல்லையே. யாரோ கூப்பிட்ட மாதிரியே தான் இருந்துச்சு. நிலா, நிலா, எந்திரிமா, யாரு வந்திருக்கேன்னு பாரு. முருகன் சாமியா? முருகா,
நீங்களா வந்திருக்கீங்க? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆமா, நான் தான் வந்திருக்கேன். உனக்கு ஒண்ணு கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். எனக்கா? ஆமா நிலா, உன்னோட பிரேயர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா, அதான் உனக்கு ஒண்ணு கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன சாமி? உனக்கு இந்த வேலை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்த வேலை உனக்கு இருக்கிற வரையும் எப்பொழுதும் பாதுகாப்பாக துணையாக இருக்கும். அதே மாரி நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும். சரி முருகா, நான் கண்டிப்பா எல்லாரையும் நல்லா பாத்துக்குவேன் முருகா. அதே மாரி எங்க அம்மா அப்பா, என் அண்ணன், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, நிலா பார்பி ஹவுஸ் பார்க்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லார் வேண்டுதலையும் நீங்க எல்லாத்தையும் செய்யணும் முருகா. கண்டிப்பா செய்வேன் நிலா. அப்பா, என்ன உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு. என்னது இது, அண்ணெல்லாம் முன்னாடி எந்திரிச்சிட்டாங்களோ? நம்ம லேட்டா எந்திரிக்கிறோம் போல, ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல. சரி எந்திரிப்போம். என்னன்னே தெரியல, உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. அம்மா அப்பா, நீங்களாம் முன்னாடியே எந்திரிச்சிட்டீங்களா? அண்ணன் கூட எந்திரிச்சிட்டாங்க போல. என்னை விட்டுட்டு நீங்களாம் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நிலா, நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதனாலதான் உன்னை எழுப்பல. ஆமாப்பா, என்னன்னே தெரியல, ஒரே டயர்டா இருக்கு. ரொம்ப நேரம் நான் தூங்காம இருந்தேன் போல நைட்டெல்லாம், அதான் நல்லா தூங்கிட்டேன். சரி நிலா, லீவு தானே, லேட்டா எந்திரிச்சா ஒன்றும் தப்பு இல்லை. சரிப்பா. என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க நீங்களா? இல்ல இல்ல, அண்ணன் கேட்டான், நம்ம ப்ரே பண்ணதெல்லாம் முருகன் கொடுக்குமா, என்னோட வேண்டுதெல்லாம் நிறைவேறுமான்னு கேட்டான், அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆமாப்பா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம ப்ரே பண்ணதெல்லாம் கண்டிப்பா முருகன் கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்குமா. நம்ம நல்ல மனசோட தூய்மையான எண்ணத்தோட எதை கேட்டாலுமே நம்மளுக்கு முருகன் பிளஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்கும். சரிப்பா. அப்பா, எனக்கு இப்பதான் ஒண்ணு ஞாபகம் வருது. எனக்கு ஏதோ கனவு வந்துச்சுப்பா நைட்ல. அந்த கனவுல முருகன் வந்தாருப்பா. என்ன சொல்ற நிலா, முருகன் வந்தாரா? இது மிராக்கலாச்சே. ஆமாப்பா, எனக்கு வேல் கூட கொடுத்தாரு. இருங்கப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அம்மா, நான் வேண்டினது நடக்குமாம்மா? எனக்கும் ட்ரீம்ல முருகன் வருவாரா? என்னை பிளஸ் பண்ணுவாரா? கண்டிப்பா பிளஸ் பண்ணுவாரு சூர்யா. எல்லாரும் கேட்டதையும் நடக்க செய்வாரு, எல்லாருக்கும் பிளஸ்ஸிங் கொடுப்பாரு. சரிம்மா. அம்மா அப்பா, இங்க பாருங்க, என் கனவுல முருகன் வந்தாரு, வேல் கொடுத்தாருன்னு சொன்னல, இங்க பாருங்கப்பா. ஆமா, முருகன் வேலுதான். முருகன் உன்னை நேர்லயே வந்து பிளஸ் பண்ணிருக்காரு. ஆமாப்பா ஆமாப்பா, இத கொடுத்து எனக்கு நீ தைரியமா இருக்கணும், எப்பொழுதும் உனக்கு நான் துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு போனாருப்பா. இது ரொம்ப பெரிய விஷயம் நிலா. இத கொண்ட உன் முருகன் போட்டோ கிட்ட வைய நிலா. சரிப்பா. தேங்க்யூ முருகா, உங்களோட பிளஸ்ஸிங்ஸ்க்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா, நான் எப்போதும் தைரியமா இருப்பேன், அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். முருகா, நான் இனிமே நிலா கூட சண்டை போடவே மாட்டேன் முருகா. இதுதான் முருகனோட பிளஸ்ஸிங்ஸ். இப்ப தெரியுதா கண்ணுங்களா? எப்போதும் நிலா பயப்படுவா, இப்ப தைரியமா இருப்பேன்னு சொல்றா. எப்போதும் நிலா கூட சண்டை போடுற சூர்யா, இப்ப நிலா கூட நான் சண்டை போட மாட்டேனே சொல்றா. இப்ப தெரியுதா முருகனோட மகிமை? ஆமாமா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்ல நாங்க கந்த சஷ்டி விரதம் இருந்தோம். அதே மாதிரி முருகனும் பிளஸ் பண்ணாரு. அதே மாதிரி நீங்களும் முருகன்கிட்ட வேண்டிக்கங்க, நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். எங்களோட வீடியோ, என்னோட நிலா பார்பி ஹவுஸ் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்போதும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்போதுமே எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.